ஆயுத நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. அக்குவேராக ஆணுவேராக இந்த ஒரு பட்ஜெட் நாடு முழுவதும் தொடர்ந்து அலசப்பட்டு வருகிறது. நேற்றைய விவாதத்தில் பட்ஜெட்டுடைய பல்வேறு அம்சங்கள் பற்றி விவாதித்தோம். இந்த பட்ஜெட்டில் இன்னொன்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள். அரசியல் கட்சிகள் மூச்சு விடுவதில் கூட அவங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றிலும், சொற்றொடர் ஒவ்வொன்றிலும், சொல் ஒன்றொன்றிலும் அரசியல் பொதிந்திருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இட் இஸ் அ இன்னெவிட்டபிள் இன்டெகிரல் இன்கிரீடியன்ட். அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த மத்திய பட்ஜெட் குறித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி நீங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதில் ஒரு நியூஆன்ஸ்டு பொசிஷனை எடுத்துருக்கிறாங்க. குறைகள் நிறைகள் ரெண்டுத்தையும் பட்டியலிட்டு பாராட்டியும் விமர்சிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சியான அதிமுகவிலிருந்து இருவேறு அறிக்கைகள் வந்திருக்கிறது. அரசாங்க தலைவராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள்டேந்து ஒரு அறிக்கை, ஆளுங்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்கள்டேருந்து ஒரு அறிக்கை. இதுவும் கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்கள், அதில் இருக்கக்கூடிய அரசியல் இந்த விவாதத்துடைய கவனத்தை ஈர்ப்பது போலவே இன்னொரு விஷயமும் நம்முடைய கவனத்தை இந்த விவாதத்தில் ஈர்க்கிறது. அதாவது வரி கட்ட மறுக்கக்கூடிய சமுதாயமாக, வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் என்று பொருள்பட மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டில் விமர்சனம் செய்து அதற்கு சில புள்ளி விவரங்களையும் வைத்திருக்கிறார். அந்த விமர்சனம் நியாயமானதா, அதில் முகாந்திரங்கள் இருக்கிறதா, அதில் காரணங்கள் பற்றிய கேள்விகள் எழுகிறது. மத்திய பட்ஜெட்டும் மாநில அரசியலும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் ஆளும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபன் அவர்கள் இணைகிறார்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணையிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுடைய ஒவ்வொரு கருத்திலையும் அரசியல் அப்படிங்கிறது பொதிந்திருக்கும், அது தவிர்க்க முடியாது. இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட். டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன், ஒரு விஷயம் இந்த பட்ஜெட் மீதான ஒரு அரசியல் கட்சியோட விமர்சனத்தில் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 அறிக்கைகள், அரசாங்க தலைவர்கிட்டேருந்து ஒரு அறிக்கை, முதலமைச்சர்கிட்டேருந்து ஒரு அறிக்கை, பொதுச் செயலாளர்கிட்டேருந்து அறிக்கை, அதிமுகவுடைய அறிக்கை. செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அரசாங்க தலைவரும் அவர் தான், ஆளுங்கட்சியுடைய தலைவரும் அவர் தான். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு முக்கிய, இது ரெண்டுமே ஒன்றாக தான் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு 2 வேறு அறிக்கைகளை வியப்போட பார்க்கணுமா, இல்லை இயல்பான ஒன்றுன்னு நம்ம பார்க்கணும்? இல்லை, இப்போ பட்ஜெட் சமர்ப்பித்த பிறகு பிரதமர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, அமித்ஷா தனியாக பேசுகிறாரு. ஸோ அப்போது கட்சி தலைவர் வந்து அவருடைய கருத்தை சொல்கிறாரு கட்சி ரீதியாக, பிரதமர் வந்து அரசினுடைய விளக்கங்களை அவர் கொடுக்குறார். அஃப்கோர்ஸ் நிதியமைச்சர் பிரதானமாக அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரே தவிர பிரதமரும் அதை பற்றி பேசுகிறார். ஸோ உங்களுக்கு 2 நபரும் ஒரே ஆள், அந்த 2 பதவியும் ஒரே நபரிடம் இல்லாமல் இருக்கும் ஒரு சூழலில் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வரதில் தவறில்லை. அடிப்படையாக இந்த 2 அறிக்கையிலும் ஏதாவது பெரிய அளவில் முரண்பாடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுவான்சஸ் தான். அதாவது சில விஷயங்கள் இதில் ஹைலைட் செய்யப்பட்டிருக்கின்றன, மற்ற சில விஷயங்கள் இதில் ஹைலைட் செய்யப்பட்டிருக்கின்றன. அம்சமும் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. பாஜகவுடைய உதாரணத்தை சொன்னீங்க, அமித்ஷா கருத்து சொல்றார், பிரதமர் நரேந்திர மோடி கருத்து சொல்றார். அதை ஏன் நம்ம வியப்போட பார்க்கலங்கிறீங்க? எஸ், பாயிண்ட் வெல் டேக்கன். ஆனா இதே போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலையும் புதுசு இல்லை, அதிமுகவிலையும் புதுசு இல்லை. செல்வி ஜெயலலிதா கட்சி தலைவராக இருந்து அரசாங்க தலைவராக திரு பன்னீர்செல்வம் செயலாற்ற வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ இந்த மாதிரி நிலை வரலையே? இல்லை, அது வந்து இட் வாஸ் அன் இன்டரிம் பீரியட். அது எல்லாருக்கும் தெரியும். அது தற்காலிக ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே கூறப்பட்டது. அது ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கூற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. 2வது, இந்த அறிக்கை நிச்சயமாக வந்து கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வந்து கட்டாயம் வந்திருக்க வேண்டுமா, இல்ல அரசு சார்பாக ஒரு அறிக்கை கட்டாயம் வந்திருக்க, கட்டாயம்ங்கிறது கிடையாது. there is no compulsion that either the party or the government has to give a statement. கம்பல்ஷன் கிடையாது. ஸோ ஆனால்
இரண்டு தரப்பிலிருந்தும் வந்து திருப்பி திருப்பி அது கிட்டத்தட்ட வர விஷயங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே தாமதமாக வைத்திருக்கிறது வர வேண்டும். பெருசா ரெண்டுமே சம அளவுல தான் ரெண்டுத்துலயுமே இருக்கு. பாராட்டு விமர்சனம் ரெண்டும் சம அளவுல ரெண்டும் இருக்கு. பாராட்டு வந்து அது வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கிறது. பட்ஜெட்ல சில அம்சங்கள் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன, அதை பாராட்டி இருக்கிறாங்க. குறைகள் சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த அறிக்கையில வந்து தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில்கள் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு எந்த மாநிலத்துக்கும் புதிய ரயில்கள் வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வந்ததே இல்லை. ஸோ பிகாஸ் ரயில் பட்ஜெட் வாஸ் கம்பைன்ட் வித் யூனியன் பட்ஜெட், தனியாக அதுக்குன்னு ட்ரெயின்ஸ் அறிவிக்கப்படவில்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தே ஆர் நாட் டோட்டலி இன் லைன். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் தெரியல, முரண்பாடாகவும் ஒன்றும் பெருசா இல்லை. முரண்பாடு இல்லை, தவறா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன்னா இதுக்கான முன்னுதாரணங்கள் இந்திய அளவில் நிறைய இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது சற்றே வியப்பாக பார்க்கப்படுது. இந்த ஒரு விவகாரத்தில் அப்படின்னாலும் பரவாயில்ல, எல்லா விவகாரங்கள்லையும் கட்சி தலைமைக்கிட்டேருந்து ஒரு கருத்து, ஆட்சி தலைமைக்கிட்டேருந்து ஒரு கருத்து, ரெண்டும் பேரலாக ஒரே சமயத்தில் வருது. அப்படிங்கும்போது அது சற்று வியப்போட பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா டெலிகேஷனும் கூட ஆட்சி தலைமையிலான ஒரு டெலிகேஷன் தனியா போகுது பிரதமரை பார்க்க, கட்சி தலைமையிலான டெலிகேஷன் பார்க்க பிரதமரை டைம் கேட்குது. ஒன்றுத்துக்கு அப்பாயின்மெண்ட் மறுக்கப்படும் போது அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்லப்படுது. இது ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் விமர்சகரால் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு நிச்சயம் நிர்மலா பெரியசாமி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க சொல்றது. எதை சொல்றீங்க? எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்லல, ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு தனி மனித சிந்தனையில வர்றது. பாயிண்ட்ஸ் ஒன்னா இருந்தாலும் வார்த்தைகள் போடும் பொழுது வித்தியாசமாக இருக்கலாமே தவிர, இரண்டு பேருமே அரசாங்கத்தின் அந்த மத்திய பட்ஜெட்டை பாராட்டியும் இருக்கிறார்கள். அதை வந்து இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவுதான் இருக்கோ தவிர இதுல நீங்கள் வந்து ஹரி சொல்ற மாதிரியான எந்த விதமான அதே மாதிரி கட்சி தலைமையிலால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்றீங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்க எம்பிஸ் போய் பார்த்தாங்க, அதுக்கு அவங்க எம்பிஸ்ங்கிற முறையில எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தது நீங்க எப்படி அது ஒரு தவறாகவோ இல்ல வேற யாரோ வியப்பா பார்க்கப்படுதுங்கிறேன். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு விவகாரத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் அதிமுகவுடைய பொருளாளரும் கூட, அவர் பிரதமரை பார்க்கிறாரு, அவர் தலைமையிலான டெலிகேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது. அதே கோரிக்கையை அதே பிரதமர் கிட்ட எம்பி டெலிகேஷன் வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன வருது? ஹோம் மினிஸ்டர் பார்த்து வலியுறுத்துறீங்க, ஜனாதிபதி ஒரு கோரிக்கையை ஏத்துக்கிட்டுறாரு, ஏத்துக்கிட்டதை முதலமைச்சரும் அங்கீகரிச்சிடறாரு, இனி நேத்துக்கு ஏத்துக்கிட்டாருங்கன்னு. அவர் நேத்துக்கு ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு போய் இந்த ஒரு கோரிக்கையை நீங்க செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறீங்க. சோ இதுலலாம் இன்கன்சிஸ்டன்சிஸ் தெரியுதா இல்லையா? இல்ல ஹரி, நீங்க வந்து இவ்வளவு நாளா எம்பிஸ் பார்க்கவே இல்லை. நாங்க அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க. 2015 பல முறை எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கேள்வி நேரத்தின் போது 0 ஹவர்ல ஸ்பெஷல் கவன ஈர்ப்பு, சிறப்பு கவன ஈர்ப்புல பல முறை பேசியிருக்காங்க. அதே போலவே இப்போ போனாங்க. அதையே நீங்க வந்து எங்க அதிமுக இருங்க, நான் சொல்லி முடிச்சேன். அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒண்ணுமே பண்ணல, 48 பேரும் என்ன பண்றாங்க, 50 பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இப்ப போனாலும் ஏன் போறாங்கன்னு கேட்கறீங்க. கேள்வியோட அடிப்படை அது இல்ல. அதுக்கான அதுல வந்து வியப்பா இருக்கேன்னு நான் கேட்கிறேன். முதலமைச்சர் பார்க்கிறார், முதலமைச்சர் உங்க கட்சியோட பொருளாளர் தானே, யூ அக்னாலேஜ் ஹிம், நீங்க வந்து அவரோட தலைமையை அக்னாலேஜ் பண்றீங்க, ரெகக்னைஸ் பண்றீங்க, ஏத்துக்கிறீங்க. அவர் பார்த்துட்டு அவர் வச்ச கோரிக்கையை தானே திருப்பி எம்பிக்கள் வலியுறுத்த போறாங்க. வேற என்ன புதுசா பண்றாங்க? அழுத்தம் கொடுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றோம். அங்க டெல்லியிலேயே பாராளுமன்றத்துல இருக்கிறவங்க பேசுறதுல என்ன தவறு? ஒரு கோரிக்கையை முதல்வர் ஒரு வகையில் சொல்றாரு, அதே மாதிரி எம்பிஸ் எல்லாம் போய் ஒரு விதத்துல கேக்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அழுத்தம் கொடுக்கிறதுக்காக முதலமைச்சர் சந்தித்த பிறகும் கூட எம்பிக்கள் பாக்குறாங்க, பிரதமர்கிட்ட டைம் கேக்குறாங்கன்னு. குடியரசுத் தலைவர் முதலமைச்சர் வச்ச கோரிக்கையை 20ஆம் தேதியே ஏத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துறாரு. அவர் 20ஆம் தேதி ஏத்துக்கிட்ட விஷயத்த 21ஆம் தேதி எம்பிக்கள் லெட்டரா போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கறாங்க. அது என்னன்னு சொல்ல? அதாவது நீங்க வந்து இந்த ஊடகத்துக்கே உரிய ஊடகவியலாளர்களுக்கே உள்ள ஒரு அந்த செண்டு முடிகிற வேலையை ட்ரை பண்றீங்க. நிச்சயமாக இதில் எந்த விதமான கான்ஸ்பிரசியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை, அந்த வீரியத்தை உணர்ந்து அதை உணர்ந்ததால் எங்கள் எம்பிக்கள் பண்ணாங்க. இப்ப இதுலயே சொன்னா 20ஆம் தேதிங்கிறது ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது வரல, வெளியில வரல, அபிஷியலா வரவே இல்ல. சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு இல்லையா சார்? நீங்க பாத்துட்டீங்க, அவர் வந்து அறிக்கையா சொல்றாரு. 21ஆம் தேதி
21ஆம் தேதி சீஃப் மினிஸ்டருடைய பிரஸ் ரிலீஸ்ல, பன்னீர்செல்வத்துடைய பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்றாரு, 20ஆம் தேதி, அதாவது ஜனாதிபதி இதை ஏற்றுக்கொண்டார், ஒப்புதல் கிடைச்சது அப்படின்னு. கிடைச்சிருச்சு அப்படின்னு முதலமைச்சர் 21ஆம் தேதி மாலையில 4 மணிக்கு சொல்றார். அப்படி இருக்கும்போது 21ஆம் தேதி 2 மணிக்கு எம்பிக்கள் வலியுறுத்துறாங்க அவர் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை. Where does the need come from? இல்ல நீட் see there are two things. இதை வந்து 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்னு வந்து கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது, அந்த அடிப்படையில நீங்க கேட்கிற ஒரு ஆங்கிள், 2 ஆங்கிள் தான் இருக்கு. கருத்து வேறுபாடு இருக்கிறது, எதுக்காக ஏற்கனவே முதலமைச்சர் பார்த்த பிறகு இவங்க போனோம், அதுதான் வந்து ஒரு ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க, கூடுதலான பிரஷர், எக்ஸ்ட்ரா அழுத்தம் கொடுக்கிறது ரெண்டாவது ஆங்கிள். பட் இந்த அழுத்தம் கொடுத்து அக்கம்ப்ளிஷ் ஆன ஒரு விஷயத்துக்கு இன்னொரு அழுத்தத்தை அக்கம்ப்ளிஷ் ஆனதுங்கிறது எப்போ அக்கம்ப்ளிஷ் ஆகுது? முதலமைச்சருக்கு தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகத்துக்கு தெரியும். அவர் இண்டிகேட்டிவா பேசினாரு. இருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை என்பது குடியரசுத் தலைவர் சார்பில் நடந்துருச்சுங்கிறது வெளியில வரல. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா எங்கள் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் 2 பேரும் ஒரே டைப்ல தான் கொடுத்திருக்காங்களோ தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வார்த்தைகள்ல வித்தியாசம் இருக்கு. அந்த சாரம், அந்த அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த விஷயம் ஏற்கத்தக்க தானே திருக்கோப்பன்னா 2 அறிக்கைகள் வந்திருக்கு. 2த்துலயும் எந்த இடத்துலயும் ஒரு முரண்பாடு பார்க்க முடியல. இவர் சொன்ன கருத்துக்கு முரண்பாடா பொதுச் செயலாளர் சொன்னாரு, பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கு மாறா முதலமைச்சர் சொன்னாரு. ஒன்னு ஆங்கிலத்துல இருக்கு, ஒன்னு தமிழ்ல இருக்கு. சோ ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச்சா கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஆட்சி கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி அறிக்கைகள் சோனியா காந்தி பிரதமர் கிட்டே கோரிக்கை வச்ச உதாரணங்கள் பார்த்திருக்கோம். இயல்பான விஷயமா பாக்குறீங்களா? உங்களுக்கு இதுல மாறுபட்ட கருத்து இல்ல? எதையும் சூசகமாக பேசி பயனில்லை. நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கிற உறவு வேறு. அமித்ஷா ஒன்றும் பிரதமர் பதவிக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இல்லை. இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்கார், சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார், அவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஆக ஒரு பனிப்போர் வந்து அதிமுகவில் நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். தெரியாது, அந்த பனிப்போர் நடக்குது. அதாவது வந்து முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் முன்மொழிவீங்க. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து நீதிமன்ற தண்டனையின் போது 2 முறை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவரால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு மேல சசிகலா என்கிற கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. கத்தின்னு சொல்றத நான் அப்ஜெக்ட் பண்றேன். இல்ல ஸ்வாட், டொமக்கல் ஸ்வாட். டொமக்கல் ஸ்வாட் சொல்லக்கூடாதா? இல்ல அது ஐ திங்க் அது ரசகுலமானதா அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் நாட். இல்ல டொமக்கல் ஸ்வாட் தொங்கி கொண்டிருக்கிறது. ஐ அப்ஜெக்ட். இல்ல அதுக்கு மேல சசிகலாவுக்கு மேலயும் ஒரு டொமக்கல் ஸ்வாட் தூங்கிட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து இல்ல நான் சொல்றேன். இத இல்லங்க. இல்ல நீங்க ஒரு மூத்த நான் சொல்றேன். அரசியல்வாதிகளை பேச கூடாது. சும்மா நீங்க ஒரு அதாவது அசம்ப்ஷன்ல எதையும் பேச கூடாது. இருங்க, எல்லாரும் சேர்ந்து நீங்க முதலமைச்சராக வரணும். ஓ பன்னீர்செல்வத்தை தவிர அனைத்து அமைச்சர்களும் போய் நீங்க முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் கேட்டு இந்தியாவில் சரித்திரத்துல இடம் கிடையாது. அதற்கு பிறகு முதலமைச்சராக பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறார். அவரோடு இருக்கிற அமைச்சர்கள் சசிகலா முதலமைச்சராக வர வேண்டும் என்று அதற்காக வந்து நீண்ட கோரிக்கை நான் சொல்றது ஓ பன்னீர்செல்வம் பதவி வந்து சோனியா காந்தி மன்மோகன் சிங் அடையாளம் காட்டின பிறகு நோ 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 அதே அவையில கத்தினாங்க. தயவு செய்து மன்மோகன் சிங் சோனியா காந்தி சோனியா காந்தி பிரதமராக வர வேண்டிய பொறுப்பை மன்மோகன் சிங்குக்கு மகுடம் சூட்டியவர் சோனியா காந்தி பதவி மறுப்பாளர். தயவு செய்து அந்த சூழ்நிலை வேறு. நான் கேட்கிறேன், சசிகலா பதவி மறுப்பாளரா, முதலமைச்சர் பதவி வெறுக்கிறவரா, காலம் கனியட்டு என்று காத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த பாருங்க, இந்த சூசகெல்லாம் வேண்டாம். காலம் கனியட்டுன்னு அவர் காத்து. எங்களுக்கு இங்க அரசியல் அதிமுகவில் நடக்கிற அசைவுகளை எல்லோருக்கும் தெரியும். இதுல வந்து ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. அந்த ஆட்சி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடக்குது. அந்த ஆட்சி அந்த ஆட்சி முழு வீச்சோடு செயல்பட வேண்டும்.
அதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்க இப்படி ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி மாதிரி பேசக்கூடாது. மூன்றாம் தர என்ன? இதுல இந்த மூன்றாம் தர என்ன? நான் கேக்குறேன் மூன்றாம் தர, நான் கேக்குறேன் there is a power struggle within ADMK. இது எல்லாருக்கும் தெரியும். கருத்து இது கோபண்ணாவுடைய கருத்து இல்ல அப்சர்வேஷன். இதோட ஃபேக்சுவல் பேசிஸ் என்னன்னு இல்ல நான் சொல்றேன். எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசே சொல்லியிருக்கிறார், பன்னீர்செல்வத்தை ஒரு பக்கம் பாஜக மேலே இருந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் சசிகலா அழுத்தம், இப்படி மூன்று பக்கமும் இருக்கிற அழுத்தத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லியிருக்காரு. யார் சொன்னாங்க? திருநாவுக்கரசர் கொஞ்சம் விடுங்க. அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை கீழே இருக்கிற அமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் இருக்கிற போது அவரை மாற்றிவிட்டு சசிகலா முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார்களே, அவர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்ல ஹரி, செயல்பட முடியும்? ஒரு கூட்டு பொறுப்பு, நான் கேட்கிறேன், கூட்டு பொறுப்பு இருக்கிற ஒரு அமைச்சரவை ஒரு முதலமைச்சர் கீழாக இப்படி செயல்பட முடியுமா? இப்படி செயல்பட முடியுமா? கேபினெட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடக்குதா? நடக்காம என்ன நடக்காம இருக்கு? எல்லாமே நடந்திருக்கு. இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். அதை பற்றி காங்கிரஸ் பார்ட்டி கவலைப்பட வேண்டியது இல்ல. நாங்க பாத்துக்குவோம். எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல. நாங்க சரியா தான் போயிட்டு நிர்வாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வரவேற்கின்றேன். பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய இந்த பட்ஜெட் பற்றிய விமர்சனம் பற்றி உங்களுடைய மதிப்பீடு, குறிப்பாக ஆளும் கட்சியிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய இருவேறு அறிக்கைகள், அது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இல்லை, பட்ஜெட்டை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அந்த தலைவர்களும் அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வழக்கம் போலன்னு நான் சொல்கிற வார்த்தை, பட்ஜெட்டில் என்னென்னவெல்லாம் தங்களுடைய குறைகள் அப்படின்னு இருக்கோ அதையெல்லாம் சொல்லுவதும், ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அம்சங்கள் சொல்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது. இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் அதில் பெருமளவு பாராட்டி இருக்கிறாரு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இருவேறு கருத்துக்கள், இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நாங்கள் போக விரும்பலை. நாங்கள் ஒரு நல்ல பட்ஜெட் கொடுத்துருக்கோம். இந்த நாட்டு கருத்துக்கள் இருக்காங்கிறதுமே கேள்வி. இல்ல, நான் என்ன சொல்றேன், இதை பத்தி நாங்க மத்திய அரசோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியோ அதை பத்தி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன திசையில் அந்த நாடு போகணும்னு நினைக்கிறோம், எதெல்லாம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட அம்சங்களாக இருந்ததோ, குறிப்பாக விவசாயம், இளைஞர்கள், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இதில் எல்லாமே நாங்க எந்த அளவுக்கு இந்த நாடு முன்னேறி கொண்டு செல்கிறது அப்படிங்கிற விஷயத்த நாட்டு மக்களுக்கு இந்த பட்ஜெட் உணர்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமளவு இதை குறை சொல்லி இதை கிரிட்டிசைஸ் பண்ணி இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் எதுவும் பட்ஜெட்ல இல்ல. இதை தாண்டி சொல்ற அளவுக்கு எங்களோட கருத்து இதுல எதுவும் இல்லை. டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது என்னோட கேள்வியை முன் வச்சிடறேன். இன்னைக்கு விமர்சிக்க நிறைய இல்லை, என்னால விமர்சிக்கலைங்கிறாங்க. விமர்சனங்கள் வந்திருக்கு. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அளவுலன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க தான் ரொம்ப கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காங்க. மீதி மற்ற பெரும்பாலான கட்சிகள்னு எடுத்துக்கிட்டா ஒரு மிக்ஸ்டு பேக் என்ற அளவில் தான் இந்த பட்ஜெட்டை பார்த்துருக்குறாங்க. இயல்பா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நம்ம இந்த கட்சிகள்கிட்டேருந்து மத்திய பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை காட்டிலும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதா பார்க்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இந்த பட்ஜெட்டில் எல்லாருடைய விமர்சனம், எல்லா பட்ஜெட்டும் நிறை இருக்கும், குறை இருக்கும். குறையே இல்லாத பட்ஜெட்டும் இருக்காது, நிறை மட்டும் இருக்கிற பட்ஜெட்டும் கிடையாது. எல்லா பட்ஜெட் மாதிரி தான் இதுவும், நிறை உண்டு, குறை உண்டு. ஆனால் இதில் ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான விமர்சனம் எங்கேயுமே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் பட்ஜெட் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டை பற்றி எல்லாரும் பொதுவாக வரும் கருத்தே என்னன்னா, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவோ செய்திருக்கலாம், ஆனால் செய்யாமல், அதுக்காக தவறான நடவடிக்கையாக இருக்குமா? அதுவே பெரிய விமர்சனமா வந்திருக்கும். இல்ல கடந்த ஆண்டுகள் எல்லாம் டிஜிட்டல் இந்தியா விமர்சனங்களை காட்டிலும் சற்றே விமர்சனத்துடைய வீச்சு குறைவா இருக்கிறதா? அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு இது அக்ரோனிம் கொடுத்ததே கண்டினியூ இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. நீங்க இந்த இந்தியா அந்த இந்தியான்னு வைக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி கண்டினியூ இந்தியாங்கிற பேசிஸ்ல இந்த பட்ஜெட் ஒரு பட்ஜெட் ஆஃப் கண்டினியூட்டி. அதுவே தவறுன்னு சொல்ல முடியாது. அதுல வரவேற்கத்தக்க அம்சங்கள், அந்த தொடர்ச்சி, அந்த கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிங்கிறது முக்கியம். அந்த அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. ஆனால்
பல விஷயம். ஏன்னா உங்களுக்கு மிக முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அரசுக்கு வந்து இன்னும் ஒரு பட்ஜெட் தான் இருக்கு. 2019 வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் தான் வரும், ஏன்னா மே மாசத்துக்குள்ள தேர்தல் வரணும். ஸோ இது முடிச்ச அப்புறம் ஒரு பட்ஜெட் தான் கையில் இருக்கு ஏதேனும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக செய்யறதுக்கு. இந்த பட்ஜெட் டிரான்ஸ்ஃபார்மேஷனலாக இல்லை என்று எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறா சரியாங்கிறது தனி விவாதம். ஒரு பட்ஜெட் ஆஃப் கண்டினியூட்டி அதை கொண்டு போயிருக்காங்க. பெரிய புதிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில செக்டர்ஸுக்கு கொஞ்சம் அதிக ஒதுக்கீடு வந்திருக்குங்கிறது தவிர பெரிய அளவில் ஒரு 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 நாட்டையே மாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது இல்லை. அதனால தான் உங்களுக்கு பெரிய அளவில் விமர்சனம். இப்போ 1991 பெரிய அளவுக்கு விமர்சனம் வரலன்னா அப்படி இல்லைன்னாலும் கூட இன்னும் ஒரு பட்ஜெட் தானங்க உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விமர்சன வீச்சு பரவலாக நேத்து அனைத்து டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா கூட எல்லா அனலிஸ்ட், இன்ஃபேக்ட் தொழிலதிபர்கள் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து எதிர்த்தே பேச மாட்டாங்க. அவங்களே வந்து இன்னும் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. அனலிஸ்ட் பத்தி கேட்கல, நம்ம விரிவா அனலைஸ் பண்ணிருக்கிறோம் நேத்திக்கு பட்ஜெட்ல. தொடர்ந்து இன்னும் பல கட்டங்கள்ல பண்ண வேண்டியது. நான் கேட்கறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய விமர்சனத்துடைய வீச்சு சற்றே குறைவா இருக்கு. அப்படின்னா ஒண்ணு வேற ஏதாவது பொலிட்டிக்கல் கால்குலேஷனா இருக்கணும், இல்லன்னா பட்ஜெட் நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் எதுக்கு இருக்கு? மற்ற பார்ட்டிஸ் இல்ல, மற்ற பார்ட்டிஸ் இப்போ நீங்க அடிப்படையா இப்போ திமுக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் மிக திமுக கூட உங்களுக்கு ஹரி பெரிய ஆன்டி பீப்புள் மெஷரா இதுல ஒண்ணுமே கிடையாது. வழக்கமாக விமர்சனம் செய்யக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அரசு வந்து பேசவே இல்லை. மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அரசு நாளைக்கு எப்படி வளர்ச்சியை கொண்டு வர போறோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க செலவழிப்போம், 3,96,000 கோடி நாங்க செலவழிப்போம், நாங்க ரூரல் இது பண்ணுவோம், நாங்க நரேகா கொடுப்போம். அரசை நம்பியே வந்து அரசு செலவை நம்பியே வந்து பொருளாதார வளர்ச்சி நிச்சயமா இட்ஸ் நாட் a possible thing. பட் அதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாம நிச்சயமா ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. இதுல ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்க. ஒரு ரெண்டு மூணு குறுக்கீடு. I have other questions as well. உங்களுடைய சிறிய குறுக்கீடு. அதாவது என்னன்னா, இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட 8,007 பேர் 2015 தற்கொலை நடந்திருக்கு. விவசாயிகளுக்கு கடன் 10 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. ஏற்கனவே 2014-15 நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது 8,50,000 இருந்தது. இப்போ 10 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. விவசாயிகள் தற்கொலைன்னா அது கடன் தொல்லை, கடன் நிவாரணம் எதிர்பார்த்தோம், அது ஒன்றும் இல்லை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் நிவாரணம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2012 அப்பெல்லாம் நடந்த விவசாய தற்கொலை எண்ணிக்கை நான் பேசுகிறேன். 2008-09 நாங்கள் அதற்காக கிட்டத்தட்ட 70,000 கோடி 72,000 கோடி சொல்லி கிட்டத்தட்ட 65,000 கோடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடனை ரத்து செஞ்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி அதிமுக. அந்த கட்சி சார்பாக முதலமைச்சர் கிட்டத்தட்ட 2-3 முறை பிரதமரை சந்தித்திருக்கிறார். ஒன்று 2015 டிசம்பர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட போது ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார். அது 25,912 கோடி. அதில் கொடுத்தது 1000 கோடி ப்ளஸ் 940 1940 கோடி. அடுத்து வார்தா புயலுக்காக மறுபடியும் பிரதமரை சந்தித்து 22,573 கோடி கேட்டார். அதற்கு சல்லி காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இப்போ இந்த வறட்சி காரணமாக தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டு 17 விவசாயிகள் தான் தற்கொலைன்னு அவர் ஏற்றுக்கிட்டார். 150 விவசாயிகள் தற்கொலை செய்தது யதார்த்த நிலை. இந்த நிலையில் 39,565 கோடி கேட்டிருக்கார். மத்திய குழு வந்து பார்வையிட்டு அறிக்கையை கொடுத்து எல்லாம் நடந்தது. மொத்தம் கேட்டிருக்கிறது வந்து 80,050 கோடி, 88,050 கோடி. 88,050 கோடி கேட்டதில் மத்திய அரசை கேட்டதில் மத்திய அரசு வழங்கியது 1940 கோடி. இது வந்து ஏன் இந்த நிலை? கோரிக்கைக்கும் கொடுப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரே ஒரு அடுத்த பாயிண்ட், அடுத்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் 2016-17 8,450 கோடி. இந்தியா முழுமைக்கும் இத்தகைய தேசிய பேரிடர் மேலாண்மைக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி இது. 2017-18 10,000 கோடி 1,550 கோடி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆக இந்த 10,000 கோடியை வைத்துக்கொண்டு
88,000 கோடி கோரிக்கையை மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது? இந்த கோரிக்கையில் the NDRF and the funding for the National Disaster Recovery Fund is not to pay the state. அங்கிருந்து கொண்டு போய் ஸ்டேட் கொடுக்கிறதுக்குங்கிறதுக்கு இல்ல. அந்த அமைப்பு எப்படி அதை இந்த கோரிக்கைக்கும் அவர்கள் கொடுப்பதற்கும் தொடர்பில்லாமல் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிறது. கோரிக்கையை கொடுக்கிறதா மத்திய அரசு கொடுக்கிறதா கண்துடைப்பு நாடகமா தான் கேக்குறேன். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சொல்லணும். இதேதான் எங்கள் முதல்வரும் எங்கள் பொதுச் செயலாளரும் இதெல்லாம் சொன்னாங்க. 88,000 கோடி கேட்டு 1940 கோடி வாங்கின தமிழக முதலமைச்சர் அதிமுக நரேந்திர மோடி அரசு எதிர்க்க என்ன தயக்கம்? காங்கிரஸ் பார்ட்டி இருந்த மடியில கணம் இருக்கா? எதனால எதிர்க்க மாட்டீங்க? இடைவேளைக்கு பிறகு காங்கிரஸ் பார்ட்டி மடியில் கணத்தை பத்தி பேசக்கூடாது தயவு செய்து. அப்புறம் நாங்கள் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது. சகோதரி வானதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்திய சமூகமே ஒரு டாக்ஸ் எவேடிங் சொசைட்டி அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதுக்கான காரணம் மக்களா வரிமுறையா? நீங்க ரெண்டு விதமா கூட இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட டோட்டல் ஒவ்வொரு வருஷம் வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு நபர்கள் அவங்க வந்து டாக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற விதத்தில் பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை குறைச்சலா இருக்கிறது கணக்கில் காட்டுது. ரெண்டாவது, அரசாங்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு பணம் இந்த விஷயத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாத நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கும்போது இதே அரங்கத்தில் வந்து நாம கூட நிறைய விவாதிச்சிருக்கோம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை பற்றி பேசுகிற நாம உள்நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பண ஒழிப்புக்கு இந்த அரசாங்கம் என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப் வந்து நம்ம எடுக்க வேண்டியதாச்சு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய நெட்ல இதுல இந்த சிஸ்டம் இப்ப நம்ம இது வரைக்கும் பின்பற்றிட்டு இருந்த வந்தக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இமிடியேட் ரிசல்ட் மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா ஷார்ட் பீரியட். நான் சொல்றது 5 வருஷங்கிறது பெரிய ரிஃபார்முக்கு, இவ்வளவு கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு 5 வருஷ காலங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறத உடனடியாக கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியதான் பொதுவான ஒரு கருத்தை தவிர இப்போ வந்து நிறைய பேர் வரி ஏய்ப்பு செய்யறாங்க. இந்த சமூகமே வரி ஏற்கக்கூடிய சமூகமா இருக்கு. வெறும் ஒரு 10 லட்சத்துக்கு மேல கணக்கு கட்டுறாங்க, சம்பளம் வச்சுட்டு இருக்கிறவங்க வெறும் 24 லட்சம் அப்படிங்கிறார். கடைபிடிக்க கூடியதா ஒரு சட்டம் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம இது ஒரு ஃபேக்டரா இல்ல. நான் அந்த விஷயத்துல உங்களோட நான் முழுமையா உடன்படுறேன். ஏன்னு கேட்டா அரசாங்கத்துல வரி கட்ட உண்மையா நியாயமா நான் சம்பாரிச்சதுக்கான வரி அப்படின்னு கட்டக்கூடிய ஆட்கள் இன்னைக்கும் இருந்துட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கான அப்ரிசியேஷனோ இல்ல அவங்களுக்கு எப்படி ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறதையும் ஒரு பக்கம் அரசாங்கம் பண்ணுது. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வரி கட்ட செல்வது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சிக்கலான சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கிறதாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தரம் பட்ஜெட்ல கூட ஒரு பக்கத்திற்குள்ளாக உங்களுடைய வருமான வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு செலுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிம்பிளிகேஷன், அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால சிம்பிள் பண்றீங்க. சோ வரி ஏய்ப்புக்கு காரணம் சிஸ்டமா மக்களா? இது நீங்க இந்த நாட்டுல ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம கொண்டாடி இருக்கோம். நான் வரேன் டாக்டர். ஒத்துழையாமை இயக்கத்தை, சட்ட மறுப்பு இயக்கத்தை இவற்றையெல்லாம் கொண்டாடி இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு ஏற்றதா அது இல்லை அப்படின்னு. சோ இந்த அளவுக்கு வரி கட்டாம இருக்கிறதுக்கான காரணம் மக்களுக்கு ஏற்றதா, பெரும்பான்மை ஏற்கத்தக்கதா இந்த ஒரு வரிமுறை இல்லைங்கிறதானே? இல்ல அப்படி நாம வெறுமனே சொல்லிட முடியாது. நீங்க வெறுமனே எங்க கிட்ட ரொம்ப சிக்கலா இருக்குது, சட்ட நடைமுறை ரொம்ப காம்ப்ளிகேட் இருக்கு, எங்களால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு மக்களால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா அதை எனேபிள் பண்ணக்கூடிய process கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணனும்ல. அதனால தான் அருண் ஜேட்லி சொல்றாரு, இப்ப இல்ல எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது 5 லட்சமா உயர்த்திடணும், அது வந்து ஒரு சின்ன அளவுக்கு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும், நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு 2013 2014 சொல்றாரு. அன்னைக்கு அவர் சொன்னதை இன்னைக்கு செய்யல அப்படின்னா இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய வரி ஏய்ப்பு சமுதாயம் அப்படிங்கிறது தொடருமா நீங்குமா? இது எந்த அளவுக்கு இதுல நம்ம பெருமளவு முன்னேற்றத்தை பார்த்திருக்கோம். அதுலயும் குறிப்பா நீங்க டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு பண பரிவர்த்தனை அப்படிங்கறத நம்ம எந்த அளவுக்கு ஆன்லைன் மூலமாவோ இல்ல நம்ம எல்லாத்தையும் கணக்குல கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அரசாங்கம் தானே உருவாக்கி கொடுத்திருக்கு. நீங்க வற்புறுத்தினே இதை எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த வற்புறுத்தல் வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நல்ல டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படிங்கறாங்க. ஜனவரியில உங்களுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் டிசம்பர் விட குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சமா இருக்கிறது ப்ரூடென்ட் இப்ப இல்ல,
2013-14 சொல்றாரு. இன்னைக்கு 6-7 லட்சமா இருக்கலாம். அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் படி நீங்க ரெண்டு நான் திருப்பியும் சொல்ற மாதிரி தான். அரசாங்கம் ஒரு பக்கம் மக்களுக்கு எளிதாக இந்த விஷயங்களை கொண்டு போற அளவுக்கு ஒரு மாற்றத்தை சிஸ்டத்துல கொண்டு வரணும். அதற்கான பெருமளவு முயற்சிகளை நாம இன்னைக்கு வெற்றி கண்டுட்டு இருக்கோம். ரெண்டாவது, மக்களோட மனநிலை அப்படிங்கறதையும் ஹானஸ்ட் டாக்ஸ் பை என்னோட, அதாவது நீங்க ஒரு பக்கம் நினைச்சு பாருங்க, இந்த நாட்டுல மானியத்தை விட்டு கொடுக்கறங்கிற பேச்சு இதுவரைக்கும் இல்ல. ஆனா கேஸ் மானியத்தை பெருமையோட கோடிக்கணக்கான மக்கள் விட்டு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா மக்களோட மனநிலையில மாற்றத்தை கொண்டு வரணும். மிக முக்கியமா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரசினுடைய என்டையர் அப்ரோச், அரசு நேர்மையாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்கிறது முற்றிலும் தவறு. அரசு ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் மேடம். அரசு நேர்மையாக இருக்கிறது யாருக்குமே நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு அரசு நேர்மையாக இருக்கும், எங்களுடைய வரிப்பணத்தை ஒழுங்காக செலவழித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா மக்கள் தானே கட்டிட்டு போவாங்க. ரெண்டு தரப்பிலும் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், இந்த ப்ரொசீஜர் எல்லாம் காரணமே கிடையாது ஹரி. ரெண்டாவது விஷயம், 3.5 கோடி மக்கள் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்றாங்க. அதுல 99 லட்சம் பேர் எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி ஃபைல் பண்றாங்க. 2.6 crore people are paying income tax for 120 crore people of this country. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2.5 கோடி மக்கள் வரி பணத்தை கட்டி 120 கோடி மக்களுக்கு அது நடந்துட்டு இருக்கிற ஒரு எக்கானமி. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 15 வருஷமா நீங்க ஒரு பட்ஜெட்ல மீதம் பல பட்ஜெட்ல வரி கட்ட வேண்டியவங்க ஆனா ஏக்குறாங்க. கோடிக்கணக்கான நம்ம லேசா பார்க்கணுமா? கோடிக்கணக்கான ஹார்ட் பிட்டர் ரியாலிட்டியை நம்ம கடந்து செல்லணுமா? சரி, அதற்கு என்ன ஒவ்வொரு பட்ஜெட் நீங்க 15 வருஷமான பட்ஜெட் அல்ல, பட்ஜெட் ஸ்பீச் எடுத்து பாருங்க. வைடனிங் த டாக்ஸ் பேஸ் இல்லாத பட்ஜெட் ஸ்பீச்சே கிடையாது. அது யூபிஏ இருக்கலாம், என்டிஏ இருக்கலாம், அதுக்கு முன்னாடி முதல்ல என்டிஏ 1 இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். எல்லா பட்ஜெட்லயும் இது வரும், ஒரு ஸ்டாண்டர்டா வரும். அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 17 லட்சம் பேர் கூடுதலா வந்தாங்க, 20 லட்சம் பேர். இந்த நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க. குறைந்தது இந்த நாட்டினுடைய ஒரு 5% 2.5 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்க மாட்டாங்களா? ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்க மாட்டாங்களா சொல்றாரு. அதான் நிதியமைச்சர் சொல்றாருங்க. ஆனா அதனால இன்னும் வெளிப்படைத்தன்மை இன்னும் சிஸ்டத்துக்குள்ள அதற்கு என்ன இன்னொரு மிக முக்கிய காரணம் இன்கம். நிறைய பேர் பயப்படுறது உள்ள போயிட்டோம்னா வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமாக ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இறுதியா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க டாக்ஸ் பேஸை வைடன் பண்ணி 5 கோடி 6 கோடி மக்கள் டாக்ஸ் கட்டினாங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் ரேட்டை குறைச்சிடலாம். குறைச்சி நீங்க ஒரு 15% கட்டுங்க, 20% கட்டுங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்காம கட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இவேஷனுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவே மாறிடும். பாயிண்ட் டேக்கன். இதுல நிதியமைச்சர் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? வெறும் 24 லட்சம் பேர் தான் மாசம் 80,000க்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னு கணக்கு காட்டப்படுது. 52 லட்சம் பேர் தான் 40,000 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்படின்னா இது நம்பக்கூடியதா இருக்கா? இன்னைக்கு இப்ப 1.25 கோடி கார் விற்பனையா இருக்கு கடந்த 5 வருஷத்துல. 2 கோடி பேர் அப்ராட் போயிருக்கிறாங்க. ஆனா டாக்ஸ் பேஸ்க்குள்ள பாருங்க, டாக்ஸ் நெட்டுக்குள்ள பாருங்க எவ்வளவு குறைவான பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு இதுல ஒரு கடுமையான நடவடிக்கை, இன்னும் இதுல ஏய்க்கிறவங்களை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய நடவடிக்கை நிதியமைச்சர் சொல்வது போல அவசியமாகுது இல்லையா? இல்ல, மத்திய நிதியமைச்சர் தன்னுடைய உரையிலேயே இதெல்லாம் சொல்லியிருக்கார். இவ்வளவு பேரு வெளிநாடு போறாங்க, இவ்வளவு பேர் ஃபாரின் கார்ஸ், பெரிய பெரிய கார்கள் வாங்குறாங்க. ஆனா டாக்ஸ் பேயர்ஸ்னா 120 கோடி பேருக்கு 3.5 கோடி பேர் தான் டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க. அதுலயும் மாத சம்பளக்காரர்கள் தான் சரியா கட்டுறாங்க. இதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. அதுல பெருமிதத்தோட வேற நான் மட்டும், அதாவது முதல் முறையாக ஒரு நிதியமைச்சர் இப்படி டாக்ஸ் பேயர்ஸ் குறைவா இருக்கிறாங்கிறத நான் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறோன்னு வேற அதை பெருமையா சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓவராலா ஆன் தி ஹோல் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியுது. வண்ணமயமான பட்ஜெட் தான். அதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளரும் நிச்சயமா தெரியுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய சிக்கல், அதைத்தான் எங்கள் முதல்வரும் எங்கள் பொதுச் செயலாளரும் சொன்னாங்க. அதை நீங்க சொல்ல வரல. 10 லட்சம் கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் விவசாயிகளுக்கு தரப்படும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது பெரிய விஷயம். ஆனா ஏன் அதை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா கொடுத்துருக்கலாம், அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கலாம். அதை செய்யல. வறட்சி நிவாரணம் முதல்ல பேசுறப்ப சொன்ன மாதிரி
முதல்வர் அவர்களும் எல்லாரும் போய் இந்த எத்தனை முறை நேரிலும் இதுல வலியுறுத்தி கூட மத்திய குழு வந்து பார்வையிட்டு சென்ற பிறகும் கூட வர இத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று எல்லோரும் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஆமா, அதாவது நூற்றுக்கணக்கான பேர் என்று 17 பேர் தான் அரசாங்கத்தினுடைய செயல். விவசாயிகள் 17 பேர் தான் அரசாங்கம் கொச்சைப்படுத்துவது. விவசாயிகளோடு எவ்வளவு தூரம் நட்பாக உறவாக அவர்களுக்காக போராடக்கூடிய நிலையில் இருப்பது அதிமுக தான். காங்கிரஸோ மற்ற பார்ட்டிஸோ இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு விவசாயி தவறுதான். அவ்வளவு பேர் உயிரிழந்தும் கூட ஏன் எங்களுக்கு ஒரு நிவாரணம் தரலங்கிற ஒரு ஆதங்கம் நிச்சயமா வரும். அது ஒரு நமக்கு வேகமாக கூட ஏன் செய்யல, அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அதே போல மாண்புமிகு அம்மா அவர்களுடைய திட்டங்கள் நிறைய, ஒரு 2-3 விதமான பிரமாதமான திட்டங்கள், 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபங்கிற தோட்டக்கலை பயிர்களை வேளாண் பயிர்களுக்கு விட அதிகமா தோட்டக்கலை பயிர்களை பயிரிடணும்னு சொன்னாங்க. அதற்கான திட்டங்களை முன்னெடுத்தாங்க. நுண்ணீர் பாசனம், சிறு குறு விவசாயிகளுக்கானது எல்லாமே, அதே மாதிரி பதனிடும் விவசாய பொருட்களுக்கு பதனிடும் தொழிற்சாலைகள், அதெல்லாம் அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு நிதியமைச்சர் இதுல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. காவிரி டெல்டா பகுதியில 17 விவசாயிகள் 150 விவசாயிகள் 200 விவசாயிகள் இப்படி எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே போய் நாள்தோறும் ஒரே நாள்ல 15 பேர் 17 பேர் இறந்திருக்காங்க. சரி, இதை வந்து இந்த விவசாயிகள் தற்கொலையை பற்றி ஒரு முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் போய் நேரில் சந்தித்து அவர்களை ஆறுதல் கூறுவதற்கு யாரும் முன் வரலையே. அதன் மூலமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விவசாயிகள் தற்கொலையை சொல்லுவது என்பது அதிமுக ஆட்சிக்கு ஒரு அவமானம்னு நினைக்கிறீங்க. மகாராஷ்டிராவில் அப்படி இல்லை, தெலுங்கானாவில் அப்படி இல்லை. விவசாயிகள் தற்கொலையாக பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் அது மூடி மறைக்கிற முயற்சி நடக்குது. நான் கேட்கிறேன், ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க? விவசாயிகள் பிரச்சனை கடன் தொல்லை பிரச்சனையாக அதை பார்க்கணும். அந்த வகையில் தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு பட்ஜெட் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த சர்க்கரைக்கு மானியம் வந்து மத்திய அரசு இது வரைக்கும் 18 ரூபா 50 பைசா கொடுத்தாங்க. 13.50க்கு ரேஷன் கடையில் நாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை ரத்து செய்வது என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட அதில் வந்து 40 கோடி குடும்பங்கள் பயனடைகிறது. அவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை மத்திய அரசு தொடுப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே, வானதியர்களுடைய இறுதியான கருத்து, இப்போ இன்னைக்கு டாக்ஸ் சேவிங் சொசைட்டி பாருங்க, இவ்வளோ பேர் ஃபாரின் போறாங்க, ஆனால் இவ்வளோ பேர் கார் வாங்குறாங்க, நான் டாக்ஸ்குள்ள வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்படி இன்னைக்கு அதிகமான டாக்ஸ் பேஸ் இருந்து நிறைய மக்கள் வரி கட்டக்கூடிய சமுதாயங்கள், மேற்கத்திய சமுதாயங்கள், ஸ்காண்டினேவியன் சொசைட்டிஸ்லாம் இருக்கு. ஆனா அங்க திரு சுமன் சொன்னது போல மக்களுக்கு அரசாங்கம் மீது பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்ம டாக்ஸ் கொடுத்தா அரசாங்கம் பிற்காலத்தில் நம்மளை பார்த்துக்கும், நம்ம வயோதிக காலத்துல குழந்தைகளுக்கான தேவைகளை பார்த்துக்கும். அந்த ட்ரஸ்டை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த ட்ரஸ்ட் ஏற்படுத்தாம வரி ஏற்கிறாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இல்லாம இது முன்னேறாது. அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உங்களோட மானியத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எரிவாயு மானியத்தை கோடிக்கணக்கான பேர் இந்த நாட்டில் தானே விட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை அப்படியே ஜெனரலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பக்கம் திரு சுமந்த் அவர்களே வந்து ஒத்துக்கிறாரு, என்னங்க இந்த நாட்டுல வந்து இந்த 2.5 கோடி பேர் கொடுக்கிற வரியில தாங்க அரசாங்கமே எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் நடத்துது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அரசாங்கத்தை தரப்புல ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு, நீங்க போனீங்கன்னா உள்ள மாட்டிக்குவாங்க விஷயத்தையும் அவரே ஒத்துக்கிறாரு. 6 கோடி மக்கள் கட்டுவாங்க. இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் அதற்கான எத்தனை முயற்சிகளை இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பண பரிவர்த்தனையோ இல்ல நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபனிங் அப்படிங்கிறது இது ஏதோ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் குடிமகனுக்குமான உறவை ஏற்படுத்துறதுக்கான விஷயமா மட்டும் இல்ல. நீங்க ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்லயே கூட 3 லட்சத்துக்கு மேல பண பரிவர்த்தனை அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இருந்தாகணும் ரொக்கம். இதுக்கு மேல நீங்க வந்து காசோலைகள் மூலமாக இந்த மாதிரி சிறிதாக அமைப்பு ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றத்தை அதனால்தான் முன்னெடுத்திருக்கோம். நீங்க இதன் மூலமாக தான் அரசாங்கம் மக்களோட நம்பிக்கையை பெற முடியும். அப்ப டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓ, நமக்கு சரியான நம்மளோட டாக்ஸ் கட்டும் போது எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகளை இது உருவாக்கி தருகிறேன். திட்டங்கள் நிறைவேறும் போது சாலைகள் பார்க்கணும்,
அவங்க சொல்லியிருக்கிற இந்த புதிய ரயில்கள் பார்க்கணும், புது புல்லட் ட்ரெயின் வருதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அது புல்லட் ட்ரெயின் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்தாதான் நம்பிக்கை வரும். ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேணும். ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல டாக்ஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட், இதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இதை தாண்டி இந்த ஒரு பட்ஜெட்ல அலச வேண்டிய பல்வேறு கோணங்கள் இருக்கிறது. இதனது அரசியல் கோணம் ஒரு பக்கம், இதனது பொருளாதார கோணம் ஒரு பக்கம், இன்னும் இதுல வந்து டீகோட் பண்ண வேண்டியதே இன்னும் அது இதனது புரிதல், தமிழ்நாட்டுக்கான இதனது டேக் என்ன, இன்னும் பல கட்டங்களில் அலசப்பட வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.